அன்பு நிறைந்த சான்றோர்களே, தாய்மார்களே, இளைய சொந்தங்களே, உங்க எல்லாருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் பேசப் போறது பெரிய புத்தகத்துல இருக்கிற விஷயம் இல்லைங்க. நம்ம வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்த வாழ்க்கை பாடம். அதுக்கு பேருதான் மெய்மொழியும் ஒழுக்கமும். முதல்ல ஒரு உண்மைய புரிஞ்சுக்குவோம். இந்த மனுஷ பிறவி சாதாரணம் இல்லைங்க. எத்தனையோ பிறவி தாண்டி கிடைச்ச அரிய பரிசு. இதை சாப்பிட்டு தூங்கி முடிக்கிறதுக்கா கிடைச்சது? இல்ல உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த உண்மை யாரு? ஒரே ஒருத்தர்தான், அருட்பெருஞ்சோதி. அவர் கோவில்ல மட்டுமில்ல, பள்ளிவாசல்ல மட்டுமில்ல, சர்ட்ல மட்டுமில்ல, அவர் எல்லாத்துலயும் நிறைஞ்சு இருக்காரு. உங்க உள்ளையும் என் உள்ளையும். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? 5 வேளை நம்மள படைக்கிறாரு, நம்மள காப்பாத்துறாரு, நம்மகிட்ட இருக்கிற குற்றத்தை துடைக்கிறாரு, நம்மள பக்குவப்படுத்துறாரு, கடைசியா ஞானத்தை கொடுத்து விளக்கேத்துறாரு. இவ்வளவு எளிமையா இருக்கிறத விட்டுட்டு நாமதான் சமயம், மதம், மார்க்கம்னு பிரிச்சு சண்டை போட்டு பிறவி பிறவியா கஷ்டப்படுறோம். வள்ளலார் அதான் சொன்னாரு, உண்மை அறிவு வேணும், உண்மையான அன்பு வேணும், உயிர்கள் கிட்ட இரக்கம் வேணும். இது 3ம் இருந்தா அதுதான் சுத்த சன்மார்க்க வாழ்க்கை. அதுக்காகத்தான் அவர் வடலூர்ல ஞானசபைய திறந்தாரு. அது ஒரு சாதிக்கோ மதத்துக்கோ இல்ல, மொத்த மனுஷ குலத்துக்காக. அந்த வாழ்க்கைக்கு 4 படி சொன்னாரு. ரொம்ப சுலபம். 1. இந்திரிய ஒழுக்கம். அதாவது நம்ம கண்ணு, காது, வாய், உடம்பு. காதால நல்லதை மட்டும் கேளுங்க, வம்பு பேச்ச கேட்காதீங்க. வாயால கடுஞ்சொல் பேசாதீங்க, பொய் சொல்லாதீங்க, இனிமையா பேசுங்க. ஒரு இன்சொல் ஒரு உயிரை கூட வாழ வைக்கும். கையால ஒரு உயிருக்கும் தீங்கு பண்ணாதீங்க, முடிஞ்சா காப்பாத்துங்க. உடம்ப சுத்தமா வச்சுக்கோங்க, சாப்பாட்டுல அளவு வச்சுக்கோங்க. இதுதான் முதல் படி. 2. கரண ஒழுக்கம். அதாவது மனசு. மனசை எப்பவும் சாமி நினைப்புல நிறுத்துங்க. அடுத்தவன் குற்றத்தை தேடாதீங்க, நம்ம குற்றத்தை பாருங்க. நான் பெரியவன் என்கிற அகந்தைய தூக்கி போடுங்க, கோபத்தை குறைங்க, சாந்தமாயிருங்க, அமைதிதான் பலம். 3. ஜீவ ஒழுக்கம். இதுதான் வள்ளலாரோட உயிர். யாரையும் ஜாதி என்ன, மதம் என்ன, குலம் என்ன, பணக்காரனா ஏழையான்னு பார்க்காதீங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க, எல்லாரும் நம்ம கூட பிறந்தவங்க. 4. ஆன்ம ஒழுக்கம். ஒவ்வொரு உயிர்கிட்டையும் இரக்கம் காட்டுங்க. எறும்புல இருந்து யானை வரைக்கும் எல்லாத்துக்குள்ளையும் அந்த அருட்பெருஞ்சோதி ஒளி இருக்குன்னு உணருங்க. அப்புறம் உங்களால யாரையும் அடிக்க முடியாது. வள்ளலார் என்னென்ன வேணும்னு சொன்னாரு? உயிரிரக்கம் வேணும், இன்சொல் வேணும், உண்மை பேசணும், தன்னடக்கம் வேணும், சாமி பக்தி வேணும், பிறருக்கு உதவணும். இது 6ம் இருந்தா போதும். என்ன வேண்டாம்னு சொன்னாரு? பொன் ஆசை, அதாவது பணத்து மேல பேராசை வேண்டாம். பெண் ஆசை, அதாவது தப்பான காம எண்ணம் வேண்டாம். மண் ஆசை, அதாவது நிலம் சொத்துக்காக அடிச்சுக்கிற வெறி வேண்டாம். என் சாமிதான் பெருசு, என் மதம்தான் பெருசுன்னு அகந்தை வேண்டாம். வெளியில பகட்டு ஆடம்பரம் வேண்டாம். கடைசியா அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? இந்த சுத்த சன்மார்க்க ஒழுக்கத்துல வாழ்ந்தா சாவே இல்லாத பேரின்ப வாழ்க்கை கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், அருள் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். இதை அவர் சும்மா சொல்லலைங்க, அடிச்சு சொன்னாரு. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அதனால என் அன்பு உறவுகளே, இன்னில இருந்து நாம ஒரு முடிவு எடுப்போம். சண்டை போட மாட்டோம், பிரிச்சு பார்க்க மாட்டோம். எல்லா உயிரையும் நம்ம உயிரா பாப்போம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம்.